96வது ஸ்லோகம். ஈஷபத்னியின் ஈடில்லா கற்பு. கலத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தேன கவயः ஸ்ரீயோ தேவ்யா கோவான பவதி பதிஜி கைரபிதனைः மகாதேவம் ஹித்வா தவ சதி சதீநாம சரமே குஜாப்யாமாசங்க குரவக தரோரபி அசுலப. வேதங்களான மறைபொருளை அறிந்தவரும் தேவியின் வடிவினை அறிவுறுத்தி கூற இயலாதவருமாக உள்ளனர். படைக்கும் தொழிலாற்றும் பிரம்மாவின் மனைவியாகிய சொல்லின் செல்வியாம் சரஸ்வதி எனவும், காத்தலை செய்யும் திருமாலின் இல்லாள் செங்கமலத் திருவே எனவும், அழிக்கும் இறைவனாம் ஹரனின் மனைவியாய் அத்திரியின் புத்திரியாம் பார்வதி எனவும் கூறுகின்றனர். ஆயின் நீயோ இம்மூவருக்கும் மேலான 4வது தத்துவமாக மனம் வாக்குகளுக்கு எட்டாத அடைவதற்கு அரியதான எல்லையற்ற மேன்மையுடைய மகா மாயையாக இருந்து கொண்டு இவ்வுலகை ஆட்டுவிக்கின்றாய். இவ்வாறாக தியானம் ஜீவமுக்தி நிலையை கூட்டுவிக்கும் ஸ்லோகம் இது. இதற்கு ஒப்பான அபிராமி அந்தாதி பாடல் 50வது. நாயகி நான்முகி நாராயண கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமனி சாதினச்சு வாயிகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே.